நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 54 அதிகாரம் வசனங்கள் 10. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். அன்பானவர்களே, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்ல. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மலை போல நம்பின மனிதர்கள் நம்மை விட்டு கைவிடலாம். மலை போல நம்பின சொத்து, பணம், வேலை, படிப்பு, இதெல்லாம் கூட ஒரு நாள் பெயர்ந்து போகலாம், ஒரு நாள் விலகி போகலாம், ஒரு நாள் இல்லாமல் போகலாம். ஆனால் அவருக்கு அப்படி அதெல்லாம் போனாலும், நீ எதெல்லாம் மலை போல பர்வதம் போல நம்பிட்டு இருக்கியோ அதெல்லாம் உன்னை விட்டு போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்கிறார். அப்படி விலகும் போது நாம் எப்படி இருப்போம்? மலை போல நம்பின எல்லா காரியங்களும் நம்ம விட்டு போகும்போது எப்படி இருப்போம்? சிறுமைப்பட்டு பெரும் காற்றில் அடிபட்ட மாதிரி நம்மகிட்ட இருக்க பணம் சொத்தெல்லாம் ஒரு நிமிஷம் ஒன்று இல்லாமல் போனால் நம் நிலைமை எப்படி இருக்கும்? பெரும் காற்றுல அடிபடுற மாதிரி. அதான் சொல்றாரு இங்கே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, பயப்படாத, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும் மாணிக்க கற்களும் ஆக்குவேன் சொல்ல. எவ்வளவு அன்பான தேவன்! அதனால பயப்படாதுங்க, கலங்காதுங்க. நீங்க மலை போல நம்பின காரியங்கள் உங்களை விட்டு பெயர்ந்து போகலாம். ஆனால் நம் தேவன், அவரை நம்பி இருந்தோமானால் ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்காத, நம்மளை கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறார். நன்றியோடு துதிக்கலாமா, ஸ்தோத்திரிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. உங்க கிருபை காலை முதல் எம்மட்டுமா எங்களை தாங்கினது அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அதனாலே பிழைச்சிருக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்களேப்பா, மலைகள் விலகி போனாலும், பர்வதம் நிலை பெயர்ந்தால், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமாண்டவரே, நாங்கள் மலை போல நம்பின இந்த உலகத்திலே, நாங்கள் மலை போல நம்பின, பர்வதம் போல நம்பின காரியங்கள் எங்களை விட்டு கடந்து போகலாம். ஆனால் மாறாத ஆண்டவர், உங்க கிருபை எங்களை விட்டு விலகாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றியப்பா. சிறுமைப்பட்டிருக்கவளே, அடிபட்டவளே, உனக்கு நான் எல்லாத்தையும் நான் உன் கல்லுகளை பிரகாசம் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுதும் அடியலோட ஜபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்க கிருபை விலகாமலும் நீங்க அவளுடைய கல்லுகளை பிரகாசம், அவளுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. ஒவ்வொருடைய கருத்துல தெரியும். இந்த இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.